திண்டுக்கல் திமுக அலுவலகத்தில் கண்டெய்னர் நூற்றுக்கணக்கில் இறங்கிய பெட்டிகள் பறக்கும் படையினருக்கு காத்திருந்த ட்விஸ்ட். திண்டுக்கல் திமுக அலுவலகத்தில் கண்டெய்னரில் பெட்டி பெட்டியாக மர்ம பொருள் இறக்கப்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்த சென்றனர். சோதனையின் முடிவில் அங்கு காலண்டர் மட்டுமே இருந்ததாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற தொகுதியின் திமுக உறுப்பினருமான ஐ. பி. செந்தில்குமாரும் போட்டியிடுகிறார். தனது 4வது தேர்தலை சந்திக்கும் செந்தில்குமார் முதன்முறையாக திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்டமாக திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் செந்தில்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட திமுக அலுவலகத்தில் திடீரென ஒரு கண்டெய்னர் லாரியில் இருந்து நூற்றுக்கணக்கான பெட்டிகள் இறக்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு வழங்கப்படுவதற்காக பரிசு பொருட்கள் இறக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவியது. இந்த தகவல் அறிந்து வந்த தேர்தல் பறக்கும் படையினர் 2 பெட்டிகளை மட்டும் சோதனை செய்துள்ளனர். அதில் திமுக தலைவர் ஸ்டாலின் புகைப்படத்துடன் காலண்டர் மட்டுமே இருந்ததாக கூறி சோதனையை விரைவாக முடித்துவிட்டு சென்றனர். செய்தியாளர்கள் வருவதற்குள் இந்த சோதனை முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இதுகுறித்து திமுக நிர்வாகிகளிடம் கேட்டபோது காலண்டர் மட்டுமே அட்டை பெட்டிகளில் இருந்தது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வந்து சோதனை செய்தபோது அதில் காலண்டர்கள் மட்டுமே இருந்ததால் சோதனையை முடித்துவிட்டு சென்று விட்டனர். பரிசு பொருட்கள் திமுக அலுவலகத்தில் இறக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட தகவல் தவறானது என கூறியுள்ளனர்.